வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கோயிலில் நாங்கள் அர்ச்சனை செய்யும் போது நாங்கள் கொடுத்த அர்ச்சனை தட்டை தொடச் சொல்வது ஏன், அதன் தாற்பயம் என்ன என்பது பற்றி பார்ப்போம். கோயிலுக்கு செல்லும் போது நாம் பெரும்பாலும் இறைவனை வழிபட்டு அர்ச்சனை செய்வதற்காக அர்ச்சனை தட்டு வாங்கி செல்லுவது வழக்கமான ஒன்று. அர்ச்சனை என்றால் அர்ச்சிப்பது என்பது பொருள். கோயிலுக்கு சென்று ஒருவர் தனது பெயர், கோத்திரம், நட்சத்திரத்தை கூறி சங்கல்பம் செய்து கொண்டு இறைவனை அர்ச்சனை செய்து வழிபட்டு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வது இந்துக்களின் வழக்கத்தில் இருக்கிறது. இப்படி வழிபடும் போது ஒருவருக்கு இந்த இடத்தில் இந்த காலத்தில் இப்படியொரு வேண்டுதலை முன்னிட்டு இன்ன பூஜை செய்யப்படுகிறது என்று சொல்லி பூஜை செய்வதே சங்கல்பம் என்று சொல்வார்கள். இப்படியான சங்கல்பத்தின் பொருட்டே அர்ச்சனை தட்டை தொட்டு கும்பிடச் சொல்லுகிறார்கள். பொதுவாக அர்ச்சனை செய்வது இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இருக்கலாம், அல்லது வாழ்வில் இன்னும் மேம்பட இறைவனை வேண்டிக் கொள்வதாக இருக்கலாம். இவை தவிர துன்பங்களை தாங்கும் மன உறுதியை இறைவனிடம் கேட்பதாகவும் இருக்கலாம். கோயிலில் அர்ச்சனை செய்வது வீட்டில் பூஜை செய்வதை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்கிறார்கள். அங்கிருக்கும் தெய்வம் மந்திர உச்சாடனங்களிலும் பூஜை மற்றும் வழிபாடுகளாலும் மிகவும் சக்தி பெற்றதாக திகழ்கிறது. ஆலயங்களில் பக்தர்கள் தனித்தனியாக அர்ச்சனை செய்வது காமிய பூஜை என்று சொல்வார்கள். அதாவது நாம் ஒன்றை வேண்டிக் கொண்டு நம்முடைய பிரார்த்தனையை கடவுளிடம் சமர்ப்பிப்பது காமிய பூஜை அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் தனியாக ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலும் அல்லது கூட்டத்துடன் சேர்ந்து வழிபட்டாலும் இறைவனின் அருள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மையே செய்கிறது. அதன் பொருட்டே ஆலயங்களில் அர்ச்சகர் பெரும் மக்களால் ஆகம முறைப்படி இயன்றளவும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அவர்கள் அனுதினமும் சங்கல்பம் செய்து கொண்டே தினசரி பூஜைகளை தொடங்குவார்கள். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய விரும்பினால் அர்ச்சனை தட்டில் உள்ள மலரையோ குங்குமத்தையோ அவர்களின் பெயர் மற்றும் நட்சத்திரத்தை கூறி தொடர் சொல்வது மரபாக இருக்கிறது. இந்த செயல் இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் இடையிலான ஒரு ஆத்ம தொடர்பை ஏற்படுத்தும் அற்புதமான ஒரு செயலாக கருதப்படுகிறது. மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.